கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிவைன்ஸ் ஊழியத்தின் மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். தேவனுடைய பெரிய கிருபையினாலே கடந்த 6 மாதங்கள் நம்ம எல்லாரும் தேவன் கண்மணி போல பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதித்து எல்லா காலத்திலும் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மளை புதிய மாதத்தை காண தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அதே போல ஒரு நாளும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் ஊழியத்தின் மூலிமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற, பார்க்குற, விசுவாசிக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் அடியேன் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். தேவன கர்த்தர் இந்த மாதம் வாக்குத்தத்தபடி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்தின் தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம கேட்டு உங்கள் விடுதலைக்காக, இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க நான் கர்த்தருக்குள் விரும்புகிறேன். ஆமென். இந்த மாதம் தேவன கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 55:3 அங்கத்தில் தேவனுடைய வார்த்தை எழுதியிருக்கிறது. தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபையை நான் உங்களுக்கு அனுகிரகம் செய்வேன். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதம் வந்து விட்டது, இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்குமோ, என் குடும்பம், என் தேவை, என் சூழ்நிலை, என் பலவீனம், என் காரியங்கள், என் வேலை என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இந்த மாதம் ஆண்டவர் உங்களை கிருபையாக நடத்த போகிறார். தேவனுடைய கிருபை உங்களை தாங்க போகிறது. தேவனுடைய கிருபை உங்களை நடத்த போகிறது. தேவனுடைய கிருபை உங்களை உயர்த்த போகிறது. தேவனுடைய கிருபை உங்களை எல்லாத்துலேயும் ஆசீர்வதித்து உங்களை குணமாக்கி சாட்சி வைக்க போகிறது. கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபையை நான் உங்களுக்கு அனுகிரகம் செய்வேன். ஆமென். தாவீதுக்கு தேவன் அருளின கிருபையை தெரியுங்களா பிரியமகளே? ஆடு மேய்க்கிற மனுஷனை தேவன் ராஜாவா உயர்த்தினார். ஆமென். இந்த ஜூலை மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை அடுத்த லெவலுக்கு, அடுத்த ப்ரொமோஷனுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ஒருவேளை வேலை விஷயத்தில் கலங்கி கொண்டு இருக்கலாம், பிஸ்னஸில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், அநேக காரியத்தில் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, என் வாழ்க்கையில் தாழ்வான சூழ்நிலை, அநேகர் எங்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள், கேலி பண்ணுகிறார்கள், எங்களை அநேகர் அவமானப்படுத்த நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த ஜூலை மாதம் தேவன் தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபையை உங்களுக்கும் அனுகிரகம் செய்து, எப்படி ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷனை தேவன் ராஜாவா உயர்த்தின கிருபை. ஆமென். இந்த மாதம் தேவன் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ, தள்ளப்பட்டு போனீங்களோ, ஒதுக்கப்பட்டு போனீங்களோ, வெறுக்கப்பட்டு போனீங்களோ, அவமானப்பட்டு போனீங்களோ, அதே இடத்துல, அதே காரியத்தில், அதே ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கிருபை உங்களை உயர்த்த போகிறது. தேவனுடைய கிருபை உங்களை ஆசீர்வதித்து சாட்சி வைக்க போகிறது. தாவீது ஆடு மேய்க்கிற மனுஷனை ராஜாவா உயர்த்த முடியுமானால் அந்த கிருபை உங்களை ஏன் தேவன் நீங்கள் செய்கிற கையிட்டு பிரயாசத்தில், நீங்கள் செய்கிற வேலையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஜாதிகள் மதியத்தில், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் என் தேவன் ஏன் அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் கொம்பு உயர்த்த முடியாது? கர்த்தருடைய கிருபை எனக்கு பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை எனக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. என் வேலையில், என் பிஸ்னஸில், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் பலவீனத்தில், என் ஊழியத்தில் அந்த நிச்சயமான கிருபை எனக்கு அனுகிரகம் செய்து, தாவீது எப்படி ஆடு மேய்க்கிற மனுஷனை உயர்த்தின கிருபை, அதே நிச்சயமான கிருபை எனக்கு தந்து இந்த ஜூலை மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து சாட்சி வைங்கப்பா. ஆமென். நீங்கள் ஜெபிப்பீனால், இந்த வாக்குத்தத்தை விசுவாசிப்பீனால், இந்த மாதம் முழுவதும் அந்த நிச்சயமான கிருபை உங்களை உயர்த்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பழகி பெருக செய்து, உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் செய்து இந்த மாதம் தேவனுடைய கிருபை அளவில்லாம உங்களை நிரப்ப போகிறது. ஜெபிக்கலாமா? தகப்பனே, கிருபா சனபதியே, கிருபையின் ஐஸ்வர்யமே, மகா இரக்கமுள்ள தேவனே, இதோ இந்த ஜூலை மாதத்தில் இந்த வாக்குத்தத்தை அப்பா, இந்த டெய்லி கேட்டுக் கொடுக்குற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஏசாயா 55:3 வசனப்படி தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபையை இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த சுவாமி அப்பா, எந்தெந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டுக்கிறாங்களோ, அவமானப்பட்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே ஒதுக்கப்பட்டுக்கிறாங்களோ,
நிந்திக்கப்பட்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த காரியத்தில் உங்களுடைய நிச்சயமான கிருபை அவங்கள உயர்த்திட்டப்பா, அவங்கள ஆசீர்வதிக்கிட்டப்பா, அவங்கள விடுவிக்கிட்டப்பா ஆண்டவரே. அவங்களுக்கு உங்கள் மகிமை வெளிப்பட்டு சப்பா, அப்படி ஒரு கிருபை உண்டாக்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆடு மேய்க்கிற தாவீதை ராஜாவை உயர்த்த முடியுமானா, அதே கிருபை இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற, விசுவாசித்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லார் மேலேயும் அந்த தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை அந்த பிள்ளைகள் உண்டாகி இந்த மாசம் அந்த கிருபை அவங்களை ஆசீர்வதிக்கிட்டப்பா. அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.